ஹாய் விப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வலைப்பை சந்திரன் அவர்கள் முதல் பகுதியில் சூப்பரான விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தார். அது என்னன்றதை அடுத்த பகுதியில் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். பெரிய பத்திரிகையாளர் மணி அவரெலாம் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் எப்படி புரியாமல் பேசினாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வெடிகுண்டு வீசுறதுங்கிறது இப்போ மற்ற மாநிலம், இப்போ வட மாநிலங்கள் மாதிரி கிடையாது. இல்லை, ஒரு மும்பை மாதிரியோ ஒரு பீகார் மாதிரியோ தமிழ்நாடு கிடையாது. செல்வராகவனை நம்பி பெருமளவு பணத்தை கொடுப்பதற்கோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ யாருமே தயாராக இல்லை. ஒரு காலத்தில் அவர் இன்னும் பெரிய டைரக்டராக இருக்கலாம். இன்னொன்று 1000ல் ஒருவன் படத்தை பொறுத்தளவுக்கு 1 நம்பர் ஃப்ளாப் வந்த படம். சார் இப்போ மிட்சி சிவா அவருடைய நெக்ஸ்ட் மூவி சுமோ, இதோடைய அப்டேட் இப்போ என்ன லெவலில் இருக்குது அந்த படம்? சுமோவா? எஸ் சார். சுமோ எஸ்பி ஹோசிமின்னு சங்கருடைய அசிஸ்டண்ட் தான் அவர் பண்ண படம். ஆக்சுவலாக சுமோன்னு ஜப்பான்லேருந்து ஒரு பெரிய பருத்த ஒருத்தரை கூட்டு வந்தாங்க. அவர் ஒரு குத்து சண்டை வீரர் பேசிக்கலாகவே. அவரை இங்கே கொண்டு கொஞ்ச நாள் நடிக்க வச்சுட்டு படப்பிடிப்பு ஒரு 3/4 ஜப்பான்லேயே எடுத்தாங்க. நீங்கள் ஜப்பானில் பெரிய அளவு படமாக்கப்பட்ட படங்கள் தமிழில் பெருசாக இல்லை. ஜப்பானில் கல்யாணராமன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜப்பானில் பெருசாக எடுத்தாங்களன்னா இல்லை, சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் தான். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 70% ஜப்பான்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அங்கே நான் அந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன், நம்ம நண்பர் தான், ஏங்க ஜப்பானில் போனீங்கன்னா கரப்பாம்பூச்சி பூரா பல்லின்னு வறுத்து கொடுப்பாங்களேங்க, நீங்கள் எப்படி இங்கேருந்து நம்ம ஆட்களை கூப்பிட்டு போய் சமாளிச்சிங்க அப்படிங்கும்போது அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க நம்ம ஊர் சீர்காழியை சேர்ந்த தமிழர் அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காரு, அவரை நாங்கள் கரெக்டாக போய் பிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அங்கே இருந்த நாட்கள் முழுக்க எங்களுக்கு சாப்பாடு அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அவர் தான் நெப்போலியன் மகன் ஜப்பானில் கல்யாணம் நடந்தப்போ ஃபுல்லாக அந்த ஃபுட்டெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இங்கேருந்து போகிற தமிழர்களுக்கு அவர் ஒரு பெரிய அமுத சுரபியாக இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதனால் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் அதுக்குள்ளே உண்டு. அந்த படம் எடுத்து ரொம்ப நாளாக பெட்டியிலே இருக்குது. அதை ஐஸ்வரி கணேஷ் சமயம் பார்த்து ரிலீஸ் பண்ணணும்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த சுமோன்றவர் நடுவில் பல முறை ஃபோன் அடிப்பாரான் டைரக்டருக்கு ஜப்பான்லேருந்து, எப்போ சார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆர்வம் அந்த படத்து மேலே. பட்டு என்ன காரணத்தினாலே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது கரெக்டாக குழந்தைகள் ரசிக்கிற படம். ஓகே. அப்போ சம்மர் வெக்கேஷனில் வந்ததுன்னா அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த மாதம் படத்தை கொண்டு. நிச்சயமா. ஏன்னா நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தமிழ் சினிமாவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் ரஜினி அவர்கள் படத்துக்குன்னா நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த முத்து படத்துலேருந்து அந்த விஷயங்கள். பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது ஸ்மோ அப்படின்னா எனக்கு வடிவேல் காமெடி டக்குன்னு ஞாபகத்தில் வந்துருச்சு. அவரோட சுமோ அப்படின்னா சுண்டி மோதிரத்துக்கு ஷார்ட் மீனிங் சொல்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் டக்குன்னு ஞாபகத்தில் வந்தது. ஓகே சார். அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் மறைந்த ஜெயலலிதா அவர்களை பற்றி இது பேசியிருக்காங்க. பட் இந்த நேரத்தில் அந்த டாக் போக வேண்டிய சூழ்நிலை என்ன? இல்லை, பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருஷம் கழித்து இவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்பப்போ பெரிய பத்திரிகையாளர் மணி அவரெலாம் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் எப்படி புரியாமல் பேசினாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, என்னைக்கோ நடந்த சம்பவத்தை இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்படி தான் ரஜினி ஃபேட் அவுட் ஆகிட்டார். அப்பப்போ ஏதாவது ஒன்று பேசிட்டு காணா போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ரஜினி தானாக அதெல்லாம் பேசலை. ஆக்சுவலாக ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்துக்காக ஒவ்வொருத்தர்கிட்டே போய் அவருடைய மெமரிஸை பகிர்ந்துங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்.எம். வீரப்பனுடைய நினைவுகளை அவர் பகிர்ந்துக்கிறார். அப்போ இந்த சம்பவத்தை சொல்கிறார். அவர் மேடையில் இருந்தப்போ அவருடைய அமைச்சருங்கிற உணர்வே இல்லாமல் நான் பேசிட்டேன். அவருக்கு அவர் பதவிக்கு சிக்கல் வருங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அது இப்படி தப்பாகும்னு தெரியல. இன்னொன்று, அப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டை வீசிட்டாங்க. இப்போ அதெல்லாம் யாருமே வெளியில் சொல்லலை, தெரியல, யாருக்கும் தெரியல. ஏன் ரஜினி இதை பேச வந்தார்? வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஏன் ரஜினி பேசணும்? அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டை வீசிட்டாங்க. நல்ல வேளையாக அது கதவுகிட்டே விழுந்து வெடிச்சிருச்சு. அது உள்ளார போய் எல்லாம் விழல. இது ஒரு பெரிய பேசு பொருளாக அன்றைக்கி மாறிச்சு. பல பேருக்கு அதிர்ச்சி, திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன் மணிரத்னம் வீட்டு மேலே வீசணும் அப்படின்னா,
அவர் பம்பாயின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அது வந்து இந்து முஸ்லீமுடைய ஒரு உறவை சொன்ன படம் அது. அது பிடிக்காத கொஞ்சம் பேர் வந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க அன்னைக்கு. ஸோ இதுதான் வந்து ரஜினியினுடைய கோபத்துக்கு காரணமாக இருந்துச்சு. அவர் அதற்கப்புறம் ஏறுகிற மேடை அது, அந்த சம்பவத்துக்கு பிறகு. அப்போ அங்கே நம்ம இதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொன்னார். இது வந்து கண்டிக்கணும்னு சொன்னார். அது ஆரம் வீரப்பனுடைய பதவிக்கே வேட்டு வச்சிருச்சு. ஸோ அதுதான் அந்த சம்பவம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து அம்மா அவர்களுடைய பேரை வந்து சொல்லணும்னு நினைக்க வந்தது, அவர் பேச வந்த விஷயங்களை தவிர்த்து இது நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி தானே சார்? இல்லை அவர் வந்து பேசுனது கரெக்டு தான் அந்த மேடையில். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு வீசுறதுங்கிறது வந்து இப்போ மற்ற மாநிலம், இப்போ வட மாநிலங்கள் மாதிரி கிடையாது. இல்லை, ஒரு மும்பை மாதிரியோ ஒரு பீகார் மாதிரியோ தமிழ்நாடு கிடையாது. இது அமைதிக்கான மாநிலம். இது இங்கே வந்து ஒரு வெடிகுண்டை ஒருத்தர் ஒரு டைரக்டர் வீட்டில் வீசுகிறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் அவர் அங்கே சொல்லணும்னு நினச்சாரு. அதுலேருந்து தான் அவருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்குமான ஒரு ரைவல் ஸ்டார்ட் ஆகுது அந்த மேடையில் பேசின பிறகு. ஆமாம். ஓகே சார். சார் இப்போ இந்த ஏப்ரல் வந்து கிட்டத்தட்ட வந்து சினிமாவுக்கான அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இந்த மே வந்து உழைப்பாளர் தினத்திலிருந்து ஒரு விஷயங்கள் என்னென்ன படங்கள் வந்து இப்போ லிஸ்ட்டில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு பெரிய படம்னா ரெட்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வருது, அது தெரியல. ஏன்னா அந்த சூழலை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா பல படங்கள் வந்து ரிலீஸ் டேட் போடுவாங்க, பட் 1000 பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தடுமாறுவாங்க. பல நேரங்களில் ரிலீஸ் இன்னும் தள்ளி எல்லாம் கூட போகும். ஆனால் ரொம்ப உறுதிப்பட சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா ரெட்ரோ மே மாதம் 1ஆம் தேதி வருதுங்கிறது. ஓகே ஓகே ஓகே. அதில் கூட இன்னும் சில காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. அதில் பாடல் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்தோஷ் நாராயணனோடைய பாடல் வந்து வேற லெவலில் பட்டி தொட்டி எங்கும் நிறைய ரீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், எப்படியாவது அதாவது ஒரு பாடல் வந்து சூப்பரான பாடல் ஒன்று போட்டுடுறாரு. ஆமாம், இன்னைக்கு வந்து பாடல்களை பிரபலப்படுத்துவது வந்து ரீல்ஸாக மாறிடுச்சு. எந்த பாடலை வந்து ரீல்ஸில் அதிகம் பயன்படுத்துகிறாங்களோ அது வந்து சூப்பர் ஹிட் பாடலாக மாறுது. பல ஜப்பான் லாங்குவேஜில் வந்த ஒரு பாட்டை வந்து இப்போ அடித்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாட்டும் நல்லா பிக்கப் ஆயிருக்கு சார். அப்புறம் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லம், இது பற்றி வந்து நம்ம கடைசியாக பேசியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரும் போய் அங்கே போய் அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கெலாம் வேலை இல்லை அப்படின்ட்டு. பட் இப்போது அது வந்து ரொம்ப நெருக்கடிக்கான ஒரு சூழலில் வந்து நிற்குது. ஸோ இந்த வழக்குகள் வந்து என்ன மாதிரியான விஷயம், அங்கே என்ன நடந்துட்டுருக்கு சார்? இல்லை, ஒரு நெருக்கடியும் இல்லையே. ஆக்சுவலாக இப்போ அது பிரபுவினுடைய வீடுங்கிறத பிரபு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இந்த வீட்டில் உரிமை கொண்டாட எங்கள் அண்ணனுக்கு எந்த விதத்திலும் சட்டப்படி இடம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ நீதிமன்றம் வந்து அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ராம்குமார்கிட்ட அந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு பிரமாண பத்திரம் நீங்கள் தாக்கல் பண்ணுங்கன்ட்டாங்க. அவரும் பண்ணிட்டார். அவ்வளோதான். இனிமேல் வந்து அந்த வீட்டில் வந்து யாரும் கை வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ராம்குமார் வந்து தர வேண்டிய 9 கோடியை அவர் எப்படியாவது புரட்டி கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை சால்வ்டு. சிவாஜி இல்லத்துக்கோ அன்னை இல்லத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், ஓகே, சிறப்பு சார். இப்போது செல்வராகவன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா 1001 இந்த விஷயத்த வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணதே தப்பாயிடுச்சு. ஸோ நான் எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கணும். ஏன்னா இதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்குன்னு நினச்சனோ ஸோ அவங்களுடைய கால் ஷீட்டெல்லாம் கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் நான் சொன்னதே தப்பு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த படத்தை எடுப்பதுங்கிறது சிரமம்தான். அவர் சொல்லிட்டமேங்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் கலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாருல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி செல்வராகவனை நம்பி பெருமளவு பணத்தை கொடுப்பதற்கோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ யாருமே தயாராக இல்லை. ஒரு காலத்தில் அவர் இன்னும் பெரிய டைரக்டராக இருக்கலாம். இன்னொன்று 1001 படத்தை பொறுத்தளவுக்கு 1ஆம் நம்பர் ஃப்ளாப் வந்த படம். அன்றைக்கி வந்து இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பு. அந்த தயாரிப்பாளர் பல கோடிகளை இங்கே விட்டுட்டு ஒரு மாதிரி கவலையோடு இந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில் போனார். அவர் எடுத்த முதல் படமும் கடைசி படமும் அதுதான். அவர் போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய தொடர்ச்சி எடுப்பதற்கு யார் முன் வருவா? ஒன்று. இன்னொன்று வந்து செல்வராகவனை பொறுத்தளவுக்கு அந்த 1001 படம் எடுக்கும்போது அவர் நினச்சதெல்லாம் எடுத்தார். அவர்கிட்ட வந்து ஒரு பக்காவான ஸ்கிரிப்டே இல்லாமல் அவர் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எடுத்து ஒரு வழியாக கோத்து அந்த படத்தை கொண்டு வரும்போது அது யாருக்குமே புரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவே ஒரு ஹாலிவுட் படமாக இருந்ததுன்னா அந்த படம் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இது தமிழில் எடுத்ததுனால இதை வந்து பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார்.
அப்படிலாம் நம்ம அதை சொல்ல முடியாது. ஒரு படம் ஏங்க ஒரு அரண்மனை சீரீஸை நம்ம ரசிக்கிறோம், ஒரு காஞ்சனா சீரீஸை ரசிக்கிறோம். என்னன்னா அதில் ஒரு நேர்த்தியான திரைக்கதை இருக்குது, நம்ம அதை ரசிக்கிறோம். இதில் அப்படி ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து சம்மந்தம் இல்லாமல் ஒன்று போகுது, இங்கேருந்து இப்படி ஒன்று வருது, இது எப்படிங்கிறது தானே. இன்னொன்று ஒரு பேசிக் நாலேஜ் அந்த படத்தில். நான் அப்போ ரிவ்யூ எழுதினா இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த படத்தில் வந்து பார்த்திபன் ஒரு மன்னராக வருவார், சோழ மன்னராக வருவார்னு நினைக்கிறேன்னா, மக்கள் வந்து பஞ்சத்தில் தவிப்பாங்க. யாருக்குமே தண்ணி கூட கிடைக்காது, மழையே வராது, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. இதுதான் அந்த அந்த முக்கியமான பிரச்சனையே அந்த மக்களுக்கு அதுதான் அப்படின்னு கதையில சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஃப்ரேம் வச்சா ஒரு இடத்துல அப்படியே வந்து அவருடைய அரண்மனையில் நீர்வீழ்ச்சி கொட்டிக்கிட்டு இருக்கும். ஏன் ஒரு சொட்டு தண்ணிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மன்னர் கவலைப்படுவார் மக்களுக்காக. மன்னர் ஒருவேளை கொடுங்கோல் ஆட்சியாளனா இருக்கான், அவன் வீட்டில் வந்து நீர்வீழ்ச்சியெல்லாம் வச்சுருக்கான், ஆனால் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா கூட ஒரு நியாயம். மன்னரே வருத்தப்படுவார், மழை வரலையே, மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு. அப்புறம் எப்படி அவன் வீட்டில் நீர்வீழ்ச்சி வரும்? இப்போ இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் ஒரு படத்தை செல்வராக எடுத்திருப்பார். அப்போ அந்த படத்தை ஓட வைக்கலைங்கிற வருத்தத்தை இப்போ பதிவு பண்ணாருன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ இந்த 1901 யார் வருவா? ஒன்று அந்த படம் ஏதோ ஓரளவுக்கு ஓடி இருந்தால் கூட வருவாங்க. இன்னொன்று அந்த படம் எடுக்கும்போது அதில் கார்த்திப்பட்ட கஷ்டம்லாம் இருக்க, அவ்வளோ கஷ்டம். ஒரு அழுக்கு லுங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு 2 வருஷமாக துவைக்காமலே வச்சுருந்தாங்க. நடுவில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட்டு கட்டவே முடியலையா, கொஞ்சம் துவைச்சு கொடுயான்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. அவன் டைரக்டருக்கு தெரியாமல் துவைச்சு கொடுத்துட்டான். அதை கண்டுபிடிச்சி ஒரே திட்டம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், எப்படா நீ துவைச்சு கொடுத்த நீ அதை லுங்கிய அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு கஷ்டம் கார்த்திக்கு. இன்னொன்று வந்து கேட்கும் போதெல்லாம் கழிச்சிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார் வருஷ கணக்கில். என்ன எடுக்கிறாங்கன்னு இவருக்கும் தெரில, என்ன எடுக்கிறாங்கன்னு அவருக்கும் தெரில. இங்கே நில்லு, அங்கே ஆடு, இங்கே பேசு, அங்கே பாருன்னா எவ்வளோ நாளைக்கு அப்படி நடிப்பார் அவர்? கடைசியில் படம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதோடைய பார்ட் 2 நான் இன்றைக்கி எடுக்கிறேன், இதில் வந்து நான் முன்னாடியே சொன்னதுனால பல பேர் டேட்டு கொடுக்கலங்கிறதெல்லாம் சும்மா அவரே அவர் தேர்த்திக்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகள் தான். இப்போ கூட கார்த்திகிட்ட போய் செல்வராகவன் டேட்டு கேட்குறாரு, கொடுக்குறீங்களா, ஒரு 50 கோடி 1000 கோடி சம்பளம் தரோன்னா கூட தெரிச்சு ஓடி போவார். அதுதான் உண்மை. ஓகே ஓகே சரி, ஓகே சார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் தங்கலானுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படங்களில் சில ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படங்களில், பட் இப்போ அடுத்து வந்து வேட்டுவம்னு ஒரு ப்ராஜெக்ட் வேறு. ஸோ அதில் வந்து கெத்து தினேஷ் அண்ட் வந்து ஆர்யா, ஸோ இந்த மாதிரியான காம்போ, இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இல்லை, வேட்டுவம் வந்து பா ரஞ்சித் தயாரிக்கிற படம் இல்லையா? அதான் இந்த சார்பட்டா பரம்பரை 2 எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வேட்டுவம்னு ஒரு படத்தை அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ அட்டகத்தி தினேஷை உருவாக்குனது அவர் தான். இப்போ கெத்து தினேஷா அவர் மாறி. இல்லை இல்லை, அவர் உருவாக்கும் போது அட்டகத்தி தினேஷ் தானே. இப்போ இன்னைக்கு அவர் வந்து சமூகத்தில் இந்த சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக மாறி இருக்காரு. இப்போ அவரை வைத்து பா ரஞ்சித் இன்னொரு படம் பண்ணுறதுங்கிறது அவருக்கே கொஞ்சம் அந்த களம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான களமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வேட்டுவம் படத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ பா ரஞ்சித்தை பொறுத்தளவுக்கு எடுக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது. சரன்னு அடித்து முடிச்சுடுவார். அவர்கிட்ட வந்து ஒரு இது இருக்கும், ஒரு முன் தயாரிப்பு இருக்கும். ரொம்ப தெளிவாக படத்தை பண்ணுறவர். பார்க்கலாம், அதுவும் வந்து ஒரு எப்படிப்பட்ட படமாக வருது, ஒரு பேசு பொருளாக இருக்குமாங்க. சிறப்பு சிறப்பு சார். அப்புறம் வந்து சில படங்களில், அதாவது ஹீரோவுக்கு சில ஒரு டயலாக்லாம் கொடுத்தோம்னா அந்த டயலாக் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸோ அது அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளர்ச்சி விட்டுற மாதிரியான சில விஷயங்களை கொடுக்கும். பட் இதில் வந்து ஒடேலா 2 அப்படில இந்த படத்தில் வந்து சில வரிகள் அது ரொம்ப வந்து சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அதில் கிளப்பி விட்றாங்களா? தமன்னா நடித்த படத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. அதில் வந்து இந்துத்துவா கொள்கைக்கு ஆதரவாக சில விஷயங்கள்லாம் டைலாக்காக வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, மாட்டு கோமியத்தை விற்று கூட நம்ம வந்து வாழ்ந்துட முடியுங்கிற மாதிரிலாம் ஏதோ டைலாக் இருக்குது. அதை வந்து தமன்னா பேசுனது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு தமன்னா மாதிரி ஒரு நடிகை வந்து கொடுத்த டைலாக்கை பேசிட்டு போகிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அவங்க இந்த டைலாக்கை நான் பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது, இந்த டைலாக்கை ஏன் வச்சிங்க படத்தில்னு கேட்கவும் முடியாது. அவங்க அந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகை, அந்த அளவோடு தான் அதை நம்ம பார்க்கணும். பல பேர் தமன்னாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த வசனத்தை எழுதி கொடுத்தவரை தானே நீங்கள் கண்டிப்பாக கிண்டல் பண்ணணும். அந்த வசனத்துக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமான்றது அது கூட நமக்கு தெரியல. உள்ளபடியே அவங்க தெரியாமல் கூட அதை சொல்லியிருக்கலாம். பட் இங்கே எல்லாருடைய கோபமும் தமன்னா மேலே திரும்பியிருக்கு. அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ வந்து இயக்குனர் சங்கம்
அப்புறம் வந்து நடிகர் சங்கத்துக்கான ஒரு சின்னதாக இப்போ தற்காலிகமாக ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சங்கம், அதாவது இயக்குனர் சங்கமே வந்து வேற மாதிரியான செயல்பாட்டில் இருக்குது அப்படின்ட்டு. பட் அங்கே என்ன மாதிரி ஒரு சூழல் நடக்குது, இவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஸோ அடுத்தடுத்த படங்களுக்கான தடை எதுவும் நீடிக்குமா? இல்லை, தடை நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ. ஓகே. ஏன்னா பெப்சி அப்ப வந்து நம்ம அப்போ அன்னைக்கு பேசின பிரச்சனைகள் வந்து இப்போ இல்லை. இல்லை இல்லை, அது அப்பயே பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. ஓகே. பெப்சி நிறுவனம், பெப்சி அமைப்பு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா, தயாரிப்பாளர் வந்து இப்போ ஒரு நடிகர் மீது தொழில் ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் கேட்க முடியாதுன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. மணிரத்னம் மீதோ, விஷால் மீதோ, தனுஷ் மீதோ, சிம்பு மீதோ நாங்கள் வந்து தொழில் தடை விதிக்க முடியாது. அது உங்கள் பிரச்சனை. தயாரிப்பாளர்கள் உட்காந்து உங்கள் பிரச்சனையை பேசிக்கிங்க, எங்களை வந்து அடியாளாக பயன்படுத்திக்காதீங்கன்னு ஆர்கே செல்வமணி தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ இனிமே வந்து அவங்க ஷூட்டிங்கை நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க போகாமல் இருந்தால் தானே ஷூட்டிங் நிற்க போகுது. இவங்க வந்தாங்கன்னா எடுக்க தானே போகிறாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை வந்து இது வளர்வதற்கான இது இன்னும் மேலும் வளருமா, அப்படியே வந்து இவங்க வேறு மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் நீங்கள் இதில் வந்து 3 தரப்புலையும், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, 3 பேரும் சொல்கிற தன்னிலை விளக்கம் இருக்குல்ல, அது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இதில் உண்மை என்ன, யார் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கு யாரால் இடையூறு அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா. ஓகே ஓகே ரைட்டா? இப்போ வந்து ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஷூட்டிங் நடக்கும். இப்போ இவர் கொடுத்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவாரா கதிரேசன் தயாரிப்பாளர்? அவர் வந்து தனுஷுக்கு கொடுத்த முன் தொகை, அவர் வந்து டேட்டு கொடுக்காம இழுக்கடிக்கிறது, இன்றைக்கி அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் ஒரு தொகையை சொல்கிறாரு, இவர் ஒரு தொகையை கேட்குறாரு. அது சரியாங்கிற விவாதம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்க பிரச்சனையை இவங்க தான் தீர்த்துக்கணும். பெப்சி அதில் தலையிடாதுங்கிற அளவுக்கு ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு. இவங்க எப்படி தீர்க்குறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆனால் அவர் வந்து தனுஷ் அவர்கள் அந்த பணத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடி, பட் அவங்க வாங்க மறுக்கிறாங்கன்ற மாதிரி. இல்லை, இப்போ தயாரிப்பாளர் கதிரேசன் வந்து 16 கோடி ரூபா கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் கொடுத்தது 3 கோடி ரூபா. எப்போ கொடுத்துருக்காருன்னா ரொம்ப ஏழியராக கொடுத்துருக்காரு. இப்போ அவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, தனுஷ் படுதோல்வியாக இருந்த காலகட்டத்தில் நான் போய் கொடுத்தேன்றார். அன்னைக்கு தனுஷை யாருமே சீண்டவே இல்லை. பரட்டை என்கிற அழகு சுந்தரம்னு ஒரு மோசமான தோல்வியை கொடுத்தப்போ நான் போய் பணத்தை கொடுத்து என் படத்தில் நடிங்கன்னு கேட்குறேன். அப்போ இன்னைக்கு அவர் வேணால் வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கலாம், அன்னைக்கு நான் கொடுத்த காலகட்டத்தை அவர் யோசிக்கணும்லங்கிறாரு. அது நியாயமான கேள்வி தானே. தனுஷ் என்ன சொல்கிறாரு, நான் 3 கோடி வாங்கிட்டு 8 கோடி திருப்பி தரேங்கிறேன், அது கூட பத்தாதுன்னு அவர் சொன்னார்னா நான் என்ன பண்ணுறதுங்கிறாரு. அப்போ ஆளுக்கு ஒரு நியாயத்தை வச்சுருக்காங்க. இந்த நியாயத்தை யாராவது ஒரு தரப்பு இறங்கி வரலன்னா இது பேசிட்டே தான் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக இது முடியாது. ஆனால் அவர் வந்து பணம் வாங்க மறுக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு ஏதாவது படம் நடிச்சு கொடுங்க, எனக்கு பணம் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி ஒரு விஷயம். இல்லை, பணம் ஒருத்தருக்கு எதுக்கு கொடுக்குறது, எனக்கு நடிப்பீங்கன்னு தானே கொடுக்குறது. கண்டிப்பாக சார். நான் இன்னைக்கு வளர்ந்துட்டேன், நான் ஒரு 5 கோடி சேர்த்து தரேன், நீங்கள் வச்சுக்கிங்கன்னா அது நியாயம் இல்லைங்கிறாரு. டேட்டு தரேன்னு தானே நீங்கள் வாங்கினீங்க, டேட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதனால ஆமாம், நீங்கள் இவர்கிட்ட கேட்டாலும் ஒரு நியாயம் இருக்குது, அவர்கிட்ட கேட்டாலும் ஒரு நியாயம் இருக்கு. ஆக மொத்தம் ஆளாளுக்கு கொஞ்சம் நியாயத்தை வச்சிருக்காங்க. சரி, இது எப்படி முடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே. இதுல வந்து சங்கத்துடைய இப்போ பெப்சியோடைய சில இப்போ சமீபத்திய ப்ரெஸ் மீட்லாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சங்கத்துடைய செயல்பாடுகள்லேயே சங்கமே நான் இன்னொரு பக்கம் இப்போ இங்கே இருக்கிற சங்கம் இருக்கட்டும், நான் இன்னொரு பக்கம் ஒரு புது சங்கம்ன்ற ஒரு விஷயம் அது உருவாகிட்டு இருக்கா? அது எப்படி சார் உருவாயிடுச்சு? கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு மேலே அதில் சரி சார் சேர்ந்துட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கம் தான் அந்த முயற்சியை எடுத்திருக்கு. இதில் வந்து பெப்சி அமைப்பு வந்து பெரிய கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு தனிக்காட்டு ராஜாவா அந்த சங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அதில் வந்து ஒருத்தருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி படத்தையே நிறுத்துகிற அளவுக்கு போய் தான் அந்த சம்பளத்தை அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இன்னொரு போட்டி சங்கம் வரும்பொழுது இவங்க நான் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குவேன்னு நிர்ணயிக்க முடியாது. நீ இவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு சுத்தியலில் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு நீ 1000 ரூபா கேட்குறியா, நான் 100 ரூபாய்க்கு ஆணி அடிக்க ரெடியாக இருக்கார் ஒருத்தர், நான் அவரை கூப்பிட்டு போகிறேன்னு போயிடுவாங்க. அப்போ இங்கே வந்து அந்த திமுறும் வேகமும் கொஞ்சம் குறையும். இப்போ ஓரளவுக்கு சினிமாவுக்கு அது நல்லது தான் வச்சுங்களேன். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே. மற்றபடி 24 கிராஃப்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது.
ஸோ அது அது தனி. ஓகே. இப்போ அவங்கள வச்சு தான் படம் எடுக்கணுங்கிற காலம் ஒன்று இருந்தது இல்லை, அது இல்லை. இப்போ புது சங்கம் ஒன்று வந்துருச்சு. ஓகே சார். இவங்க கேட்குற சம்பளத்தில் பாதி தான் இவங்க கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் பாதிக்கும் கம்மியாக கூட கேட்குறாங்க. ஓகே. அப்போ இவங்கள வச்சு நான் படம் பண்ணிக்கிறேன்னு போனால் தயாரிப்பு செலவே உங்களுக்கு பெருமளவு குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லை இதோட மைண்ட் வாய்ஸ் எங்கே போகுதுன்னா, கோபி சுதாகர் காமெடியில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா அடுத்த வாரம் வரையிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த வடநாட்டு காமெடி மாதிரி ஆகிட போகுது அப்படி சூழல் தான் இருக்கு. ஓகே சார். ஸோ இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வாரங்களில் தெளிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேற என்ன புது தகவல்கள் சொல்ல போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் ஐசக். சட்டா பாய்.